பரம்பொருளாகிய இறைவனுடன் ஒன்றொன்றால் மட்டுமே ஒருவன் துன்பங்களிலிருந்து நீங்கி பேரின்ப நிலையை அடைகின்றான். பந்தத்திற்கும் பக்திக்கும் காரணம் நமது மனமே. உலக இன்பங்களில் பற்று வைப்பதனால் மனம் பந்தப்படுகின்றது. இறைவனிடம் பற்று வைப்பதனால் மனம் முக்தி பெறுகின்றது. சிற்றின்பங்களை தவிர்ப்பதன் மூலமே மனம் தூய்மை பெறுகின்றது. தூய மனத்திலேதான் ஞானமும் பக்தியும் வித்திடப்படுகின்றது. அதன் மூலமே இறைவனை அறிய முடிகின்றது. பாவமும் புண்ணியமும் செய்கின்றவர்களுக்கு உடனே பலன் கிட்டாது. விதையிட்டு பயிர் செய்தாலும் அவை காலத்தில் தானே பலன் தரும். அதுபோல் இப்போது பாவம் புரிபவர் மகிழ்ச்சியாக இருப்பது அவர்கள் முன்பு செய்த நல்வினை காரணமாகும். செய்கின்ற வினைகளுக்கு பலனை உடனே எதிர்பார்ப்பது சரியென்று. இறைவனை வணங்கிவிட்டு உடனே பலனை எதிர்பார்ப்பது தவறு ஆகும்.